தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்து கொண்டு இருக்கிறவங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுவாராக, பேசுவாராக. வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே வாசிக்கிறோம். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினால் அறியப்படும். இங்கே வாசிக்கும் பொழுது மரமானது அதன் கனியினால் அறியப்படும். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். இப்போ இன்றைக்கு நம்ம சீக்கிரத்தில் சில காரியங்களை நம்ம சொல்லிவிடும். ஆண்டவர் இதை எப்படி பார்க்கிறார் என்றால், அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற கனிகளே அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தும். நம்ம இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, போய் வருகிற இடத்துல நாம் எப்படியாக நம்மை வெளிப்படுத்துகிறோம். ஒரு மரம் நல்லதென்று சொல்லும் பொழுது அதனுடைய கனியை நாம் புசிக்கும்போது சொல்ல முடியும். அந்த கனி டேஸ்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம வேற பயங்கரமாக சொல்லுவோம். இந்த மரத்தில் இருக்கிற அந்த கொய்யாப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ ரெட்டிஷாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆனால் இது வேஸ்ட்டுங்க, இது வேஸ்ட்டு. ஏன்னா அது டேஸ்ட்டும் இருக்காது, அதில் எந்த ஒரு ப்ரெசன்ஸும் இருக்காதுன்றத நம்ம வெளியே சொல்லுவோம். அதே போல தான் இன்றைக்கு நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், இப்படி அந்த 9 விதமான கனிகள் நமக்குள்ளே இருந்து எப்படி அது வெளிப்படுது? அது எப்படி வெளிப்படுது? இதை வைத்தே மரம் எப்படிப்பட்டது என்பதை நாம் கண்டு கொள்ள முடியும். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே மரமானது அதன் கனியினால் அறியப்படும். அதே போல ஒரு மனுஷன் தேவன் அவனுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறதான கனியினால் அவன் அறியப்படுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் மனைவியின் இடத்துல எப்படி இருக்கிறீங்க? உங்கள் பிள்ளைகள் இடத்துல எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் போய் வருகிற இடத்துல எப்படி இருக்கிறீங்க? வாகனத்தை ஓட்டிகிட்டு போகிறீங்க, ஏதோ ஒன்று உண்டாயிற்று, உடனே கோபம் வெளிப்படுதா? ஒரு இடத்துல வேலை செய்கிற இடத்துல கோபங்கள் வெளிப்படுதா? தகாத வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படுகிறதா? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே இருந்து வருகிறதா? நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அந்த மரம் இன்னும் நல்ல கனிகளை கொடுக்கவில்லை. நீங்கள் இன்னும் நல்ல கனிகளை கொடுக்கவில்லை. சில நேரத்தில் நல்ல கனி வருது, சில நேரத்தில் கெட்ட கனி வருது. ஏதோ ஒரு கிளையில் மாத்திரம் ஒரு சின்ன இது நல்ல கனியாக இருக்குது, இன்னொரு கிளையில் பார்க்கும்போது அது உவர்ப்பாக இருக்குது. அது நல்லா இல்லை, அது கெட்டு போனதாக இருக்குது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை கெட்டு போனதாக இருக்கா? கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் இருக்கிறதா? ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே, இந்த மனுஷனாகிய மரமாகிய நாங்கள் நல்ல கனிகளை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த கனி நிமித்தமாய் இந்த மரம் அது நல்லதென்று அறியப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. எங்களிடத்திலிருந்து வெளிப்படுகிறதான குணாதிசயங்கள் நாங்கள் நல்லவர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள, நாங்கள் அறிந்து கொள்ள, தேவனாகிய கர்த்தர் அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும் என்று கேளுங்கள். தேவன் உங்களை கனி கொடுக்கும்படியாய் வைப்பார். நீங்கள் நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரமாக தேவன் உங்களை நிறுத்துகிறதை காண உதவி செய்வார். கண்களை மூடி செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நல்ல மரங்களாக, கனி கொடுக்கக்கூடிய மரங்களாக, அந்த கனி ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய மரங்களாய் காணப்பட உதவி செய்யும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களிடத்திலிருந்து வெளிப்படச் செய்கிற கனியினாலே அறியப்படுவீர்கள். உங்கள் கனி தேவனுக்கும் மனுஷனுக்கும் உலகத்திற்கும் அது ஏற்றதாய் பிரயோஜனமுள்ளதாய் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.